நீ ஏன் இங்க நிக்கிற? அதான் என் பொண்டாட்டி வந்துட்டால, அவ பாத்துப்பா. நீ உள்ள போ. இங்க பாருமா, இனிமேல இது உன் வீடு. ஒரு விஷயம் நீ தான் பார்த்து பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. பார்த்து பொறுப்பா இருந்துக்க. சரிங்க அத்தை. என்னத்த? ஒண்ணும் இல்லம்மா, பாரு. ஏண்டி எப்ப பார்த்தாலும் இந்த செல்ல நோண்டிட்டே இருக்கேல, அவ ஒருத்தி 2 ஆள் வேலை செஞ்சிட்டு இருக்கா. போ போய் கூட மாடா எதனால வேலை போ. போடி எழுந்திருச்சு போ. சோம்பேறியா இருக்கா. காஃபி டீ ஏதாவது வேணுமா? இல்ல, அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அனுப்புனாங்க. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போ. திரும்ப போனா இங்கதான் அனுப்புவாங்க. சரிண்ணா, இந்த பாத்திரத்தை கழுவு. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வேற ஏதாவது இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். ஏண்டி என்ன முறைக்கிற? எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். இப்ப போதுமா உனக்கு? மறுபடியும் செல்ல நோண்ட ஆரம்பிச்சிட்டியா? டேய் நில்றா. ஏம்மா? நேத்தே சொல்ல மறந்துட்டேன். போமா, ஒரு சும்மா தண்ணி கொண்டு வா. எதுக்குங்க அத்தை? நான் சொல்றேன், கொண்டு வாடா. சரி, இருடா. இந்தாங்க அத்தை. நான் குடிக்க கேட்கலடா. இந்த சொம்பு தண்ணியை கொண்டு போய் அவன் எதுக்கு நடந்து வா. இதெல்லாம் நல்ல சகுனம். போக போக நீயே புரிஞ்சுக்குவ. சரி. எங்கம்மா போற? ரேஷன் கடைக்கு போறேன் அத்தை. ரேஷனுக்கா? ஏண்டி நீ போயிட்டு வர ரேஷனுக்கு? அவங்களே போறேன்னு சொல்றாங்கல்ல, என்ன ஏமா போ சொல்ற? நான் சொன்னா 1000 காரணம் இருக்கும். போயிட்டு வா. நீ வாமா. உட்காருமா. எவ்வளவு நேரம் தான் டிவி பார்த்துட்டே இருப்ப? போ, புஸ்தகத்தை எடுத்து படி. இப்பதான் நான் டிவி பார்க்க வந்தேன். சொல்றேன்ல, போ போய் படி.
இரு, நான் தான் ஊட்டி விடுவேன். ம்? நீயே வெறுந்துட்டு வச்சுட்டு இருக்க, எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது தானே. அவன் தான் சொல்றான்ல, எடுத்து சாப்பிடுறே. இந்தா போட்டுக்கோ. மா, இங்க வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. மா, எனக்கு தங்கச்சி நம்ம கொஞ்சம் வாங்கி தரியா? அவரோட ஏறும் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கு. இருந்தாலும் அவரும் கொஞ்சம் பெருசு இல்லம்மா, கொஞ்சம் எங்களுக்கு வசதியா இருக்குமே தான். கொஞ்சம் பேசி வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா. அப்போ அம்மாடி, அண்ணன் ஒரு ரூம் கேக்குறான். நீ ஒருத்தி தானே இருக்க, உனக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய ரூம்? மாறிக்கிறியா? இவ்வளவு நாள் அங்கதானே இருந்தாங்க, பெண்ணவாம்மா? சொல்றத மட்டும் செய்யு, ஏமா நோமான்ட்டுலாம் இருக்காத. அந்த ரூம்ல என்ன கபடி விளையாட போறாங்க? அதிக பிரசங்க தரமாலா பேசிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தேவையோ ஒரு ரூம்ல எடுத்துட்டு உன் அண்ணன் ரூமுக்கு போற. சொல்றத மட்டும் செய். என்னம்மா, என்னாச்சு? விளக்கு அணைஞ்சிருக்குடா. மா, ஜன்னல் திறந்திருக்கு, காத்தடிச்சா விளக்கு அணையதாமா செய்யும். இவ்வளவு நாளா ஜன்னல் திறந்துதான்டா இருக்கு, அப்பெல்லாம் அணையாத விளக்கு இப்ப ஏன் அணையுது? இன்னைக்கு காத்தடிச்சிச்சு, அணைஞ்சிருச்சு. கண்டதை போட்டு மனசுல குழப்பிக்காத, பேசாம இரு. நீ வா போலாம். பஞ்சர் வேற, என்ன பண்றதுன்னு தெரியலையே. டைம் வீட்டுக்கே போக வேண்டியதான். ஏடா போன வேகத்துல வண்டி தள்ளிட்டு வரேன், என்னாச்சு? மா, போற வழியிலே பைக் பஞ்சர் ஆயிடுச்சுமா. ஆபீஸ்க்கு வேற டைம் ஆகுது. நான் கிளம்புறேன், சரியா? டேய் இருடா, தண்ணி குடிச்சு போவியா? இல்ல வேணாம், நான் கிளம்புறேன்.
வா பேசலாம். நம்ம தான் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. இல்லடி, ரொம்ப டயர்டா இருக்கு, காலையில இருந்து பயங்கர வேலை. நம்ம அப்புறம் பேசலாம். நான் சாப்பாடு ரெடினா எடுத்து வைங்க, நான் குடிச்சிட்டு வரேன். என்னது இது? எனக்கு இது வேணாம். தக்காளி சட்னி தான் வேணும். சரி, நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காரு. எதுக்கு தக்காளி சட்னி கேட்குற? இருக்கிறத வச்சு சாப்பிட முடியாது உன்னால. நாங்க எல்லாரும் குழம்பு தானே ஊற்றி சாப்பிட்றோம். பேசாம இருக்கிறத போட்டு சாப்பிட கத்துக்கோ. என்னடி உப்பள்ளி கொட்டி வச்சிருக்க? வர வர நீ சரியில்லை, ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் போல. மணி என்ன இப்ப எப்படி இந்த குழம்பு வைக்கிறது? கெடுத்து வச்சுட்டப்போ. ஏன் இப்படி பண்ண? என்ன பண்ண? எனக்கு எதுவும் தெரியாது. அடிக்காத. இந்த திருட்டு முழிக்கும் போதே தெரியுது. ஏன் இப்படி பண்ண? இன்னைக்கு அவ சமையல் முடிச்சிட்டு வெளியில போறப்ப நீ உள்ள போன. உள்ள போயிட்டு நீ வெளியில வரப்ப தூசி தட்டிட்டு வந்த. அப்ப கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. இப்ப நான் அவளை திட்டும் போது நீ கழுக்குன்னு சிரிச்ச பாரு, அப்பவே தெரிஞ்சதுடி நீ தான் இந்த வேலைத்தனம் பண்ணேன்னு. ஏண்டி இப்படி பண்ண? ஆமா, நான் தான் அதை பண்ணேன். இப்ப என்ன? நான் மட்டும் இந்த வீட்டுல இருக்கும் போது என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்கல்ல, எனக்கானது எல்லாமே செஞ்சீங்கல்ல. இப்ப ஏன் அப்படி என்ன வெறுப்பு உங்களுக்கு என் மேல? புதுசா வந்தவங்களுக்காக அப்படி எல்லாத்தையுமே பண்றீங்க. என்னையே வெறுத்து ஒதுக்குனீங்க. எனக்கு பார்க்க வெறுப்பா இருக்கு. ஓடி லூசு, நீ நான் பெத்த புள்ளடி. அவ இன்னொரு வீட்டுல இருந்து வந்தவ. அவளை நான் தூக்கி வச்சுட்டு ஆட போறேனா? படிச்ச புள்ள தானே, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல பாரு. நம்மளோட பழக்க வழக்கெல்லாம் அவளுக்கு புதுசுடி. அதனாலதான் அவளுக்கு கூட இருந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அத போய் நீ இப்படி புரிஞ்சுக்க பாரு. உன்னைய விட்டுட்டு அடி அவளை நான் தலையில தூக்கி வச்சு கொண்டாட போறேன்? அன்னைக்கு ஏன் உன்னைய ரேஷனுக்கு அனுப்பி வச்சேன்? அவன் இந்த ஏரியாவுக்கு புதுசுடி. அங்க ரேஷன் கடையில எவ்வளவு கியூல நிக்கணும் உனக்கே தெரியும்ல. அவ கியூல நின்னான்னு வச்சுக்க, காலையில போனா மதியம் ஆயிரும். இதே நீ போனா சங்கர் மாமா உன்னை பார்த்தோன்னே உடனே பொருளை கொடுத்துரு அனுப்பிடுவாரு. அதுக்காக தாண்டி அனுப்பி வச்சேன். அன்னைக்கு கிச்சன்ல ஏன் அவ கூட போய் கூட மாட வேலை செய்ய சொன்னேன்? அவ எப்படி அவ வீட்டுல கத்துக்கிட்டு வந்து இங்க எல்லாம் செய்யறாளோ, அதே மாதிரி நீ அவகிட்ட இருந்து கத்துக்கிட்டு போய் அடுத்த வீட்டுல போய் செய்வேன்னு தாண்டி. எதுவும் தெரியாம போனேன்னு வச்சுக்குவேன், இங்க கண்ணை கசிக்கிட்டு தான் நீ நிக்கணும். அப்புறம் எல்லாத்துக்கும் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கணும். எதுக்கு சொன்னேன்னு கூட நீ புரிஞ்சுக்கல பாரு. அன்னைக்கு உன் அண்ணனுக்கு வழி அனுப்புறதுக்கு உன்னைய போக சொல்லிட்டியே அவளை அனுப்பி வச்சேன். அவ அவனோட பொண்டாட்டிடு, அவ தான் நீ மேல அதை செய்யணும். எத்தனை நாளைக்கு உன் அண்ணனுக்கு நீ அனுப்பி வச்சுட்டு இருப்ப? நீ இன்னொருத்தவங்க பொண்டாட்டி ஆகி அவனுக்கு போய் நீ செஞ்சுட்டு இருக்கணும். இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? ஓடி, உன் அன்னைக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நீ முதல்ல போய் எல்லாத்தையும் சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டு மனப்பூர்வமா மன்னிப்பு போ போ போ.
என்னம்மா, அண்ணா கிட்ட ஏதாவது பேசணுமா? இல்ல அவங்க கிட்ட தான் பேசணும். என்ன பேசணும்? சாரி அண்ணி, நான் தான் எல்லாமே பண்ணேன். எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஒரு பொண்ணு தானே. நான் புதுசா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். நான் இந்த வீட்டை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக உன்னை ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம். அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. என்னடா இது, வந்த வீட்டுல மாமியாரும் நல்லவங்களா இருக்காங்க, நாத்தனாரும் நல்லவங்களா இருக்காங்கன்னு நினைச்சேன். ரொம்ப போரிங்கா இருந்தது, ஒரு அட்வென்ச்சரே இல்லாம இருந்தது. அப்பதான் நான் உன்னை பார்த்தேன். சின்ன சின்ன சில்மிசம் பண்ண ஆரம்பிச்சேன். அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஃபுல்லா நோட் பண்ணிட்டு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் உன்னை எதுவும் தப்பா நினைச்சுக்கல. ஓகே, நீ எதுவும் ஃபீல் பண்ணாம போய் தூங்கு.